வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை 2 ஆடி தள்ளுபடி மாதிரி. காவிரி விஷயத்தில் மகிழ்ச்சியான செய்தி. கொண்டாட்டத்தில் விவசாயிகள். நேற்று 7 தமிழக அமைச்சர்களை போய் சந்தித்திருக்கின்றார்கள். அவங்க கொடுத்த வாக்குறுதியும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோம். அதை தாண்டி நேரு அவர்களுக்கு கருணையே காட்டாத நீதிமன்றம். திமுக விக்கெட்டுகள் ஒவ்வொன்றாக உள்ள போவதற்கான அறிகுறி தென்படுகிறது. அது என்ன செய்தி என்று விரிவாக 2வதா பார்த்துடலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல விவசாயிகளுக்கு காவிரி தொடர்பாக என்ன மகிழ்ச்சியான செய்தி என்று பார்க்கும்போது, கர்நாடகா முதலமைச்சர் நம்ம முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். எதற்காக அந்த கடிதம் என்று பார்க்கும்பொழுது, மேகதாது அணை விஷயத்தில் தமிழக அரசாங்கமானது எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. மேகதாது அணையானது தமிழகத்துக்கு தான் லாபம் தரக்கூடியது, பயனளிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, மேகதாது அணை கட்டுகின்ற பொழுது தண்ணீர் எங்கும் வீணாகாது, சேமித்து நேரடியாக உங்கள் அணைக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். ஏன்னா இந்த மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் தமிழக எல்லையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைகிறது. அதனால் எங்குமே ஆற்றுல திறந்து விடுகின்ற போது மணலில் ஒட்டுமொத்த நீரும் உறிந்து விடாமல் நேரடியாக வேகமாக வந்து உங்கள் அணைகளுக்கு சேரும், பக்கத்தில் அணை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கம்பு கட்டுகின்ற கதையெல்லாம் சொல்லி நம்ம முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், நம்ம அரசாங்கமானது அனுமதி அளிக்காத முன்னாடி கர்நாடகத்தில் அணை கட்டவே முடியாது. கடைசி முடிவுக்கு வந்து விட்டார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்திய நிதி அமைச்சரை போய் சந்தித்தாங்க. ஏங்க அணை கட்ட போகிறோம், நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு. அவங்களும் பார்க்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? தமிழக அரசாங்கத்திடத்தில் அனுமதி பெற்று விட்டீர்களா அப்படின்னா நாங்கள் நிதி ஒதுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நிதி அமைச்சர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பாஜக எப்படி கர்நாடகாவில் வெயிட்டோ காங்கிரஸும் அப்படியே வெயிட்டு. அதனால் போட்டி போட்டு கொண்டு கர்நாடகா மக்களை குளிர்விக்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க. அதனால நிதியமைச்சரை பொறுத்த வரைக்கும் நிதி தரமாட்டம்பா, ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. தமிழக அரசாங்கத்திடத்தில் அனுமதி பெற்று விட்டீர்களா என்று தான் கேட்டிருப்பாங்க. அதற்காக தான் இந்த கடிதம். பிறகு மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை போய் சந்தித்தாங்க. அவரும் அதே கருத்தை தான் சொல்லியிருப்பார். ஏன்னா வடிகால் நிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. 2வது காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய தீர்ப்பு. காவிரி மேலாண்மை வாரியத்தில் நாம் ஒரு உறுப்பினராக இருக்கணும். காவிரி மேலாண்மை வாரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் ஆதரவு தரணும், அனுமதி தரணும். அப்படி தரலனா அணை கட்ட முடியாது. அதனால மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்தாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்க? தமிழ்நாடு அரசாங்கத்தில் தான் அனுமதி கேட்டு வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? நேரடியாக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன பேசப்படுது தெரியுமா? இந்த ஒரு விடயத்தில் தான் வந்து தமிழக விவசாயிகள் வந்து கொண்டாட்ட மனநிலைக்கே போயிட்டாங்க. ஏன்னா கர்நாடகா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்கு கிடையாது. ஏங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க கர்நாடகா முழுவதும்? எதற்காக முழு அடைப்பை நீங்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர்கள்? நீங்கள்லாம் குழந்தைகளா? தமிழக அரசாங்கமானது அனுமதி அளிக்கவில்லை என்றால் எப்படி அணை கட்ட முடியும்? அதனால அணை கட்டு என்று சொல்றீங்களா, இல்ல அணையில் இருக்கக்கூடிய தண்ணியை திறந்து விட வேணாம்னு சொல்றீங்களா? எப்படி அணையில் இருக்கின்ற தண்ணியை திறந்து விட முடியாம இருக்க முடியும்? இயற்கை உனக்கு சொந்தமா, எனக்கு சொந்தமா? இயற்கையை அடைச்சு வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் எல்லாரும் வெள்ளத்துல தான் போகணும், புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போராடுகின்ற அமைப்பையும் அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உண்மை நிலைய கர்நாடகாவுக்கு என்ன பின்னடைவு, அது மட்டும் இல்ல இப்ப மழை பெய்து கொண்டு இருப்பதனால நம்ம அணையை பூட்டி வைக்க முடியுமா, எல்லாவற்றையும் எடுத்து சொன்னாங்க. அதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டமே அன்றி ஒருபோதும் மேகதாதனை கட்டணும். நம்மெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துடலாம், நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுத்துடலாம், காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு அழுத்தம் கொடுத்துடலாம். நாம ஒற்றுமையா இருந்தா தமிழக அரசாங்கமானது பணிந்து விடும் அப்படின்லாம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல. போராட்டம் வீண். நம்முடைய மாநிலம் தான் முடங்கி போய்விடும். ஆனா இயற்கை என்பது அனைவருக்கும் சொந்தம். தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது. அணைகள் ஏற்கனவே வந்து நிரம்பி விட்டன. உண்மையான நிலைமை இதான். அணையை யார் வேண்டுமானாலும் பார்வையிட்டுக் கொள்ளுங்க, அணையை திறக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சியும் கூப்பிட்டு அணை நிலவரத்தை சொன்னார். அதனால்தான் கபினியிலிருந்து நமக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது.
அது கூட மோயை ஆறு தெரியுமா? மோயை ஆறு நம்ம தமிழக எல்லைக்குள்ள தான் ஓடுது. அது கேரளாவில் பெய்கின்ற மழை காரணமாக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த ஆறுக்கு அணை கட்டாததுனால நாம நேரடியாக கர்நாடகாவில் போய் பாய்ந்து கபினி அணையில போய் நிரம்புது. இப்படி அந்த மோயை ஆறுனுடைய தண்ணி காரணமாகத்தான் கபினி அணையானது நமக்கு திறக்கப்பட்டது. இப்போ தமிழக அரசாங்கமானது அந்த மோயை ஆறுக்கு குறுக்கே ஒரு அணையை கட்டிட்டோம்னா கபினி அணையானது நிரம்பாது. ஆனா கேஆர்எஸ் அப்புறம் ஹேமாவதி இந்த மாதிரி அணைகள் இருந்து நமக்கு தண்ணி தர மாட்டான். நீங்க தான் அணையை கட்டிக்கிட்டீங்களே உங்க ஆத்துக்கு குறுக்கே, அப்புறம் நாங்க ஏன் தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடுவான். அதனால இந்த மோயை ஆறுக்கு குறுக்கே இன்னும் அணை கட்டாம இருக்காங்க. 2 அரசாங்கங்களும் இப்போ உட்கார்ந்து பேசணும் என்று சொல்லி அமைச்சர்களுடைய பேச்சுவார்த்தையின் போது நம்ம விவசாயிகள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஏன்னா அவன் ஸ்டேட்டுக்குள்ள போற தண்ணி தான், நம்ம அணை கட்டினாம கேட்க கூடாதுதான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அது எங்களுடைய வடிநிலம் இல்லையா, மோயை ஆறுக்கு எங்களுடைய அனுமதி வேணும்னு கேட்பான். அதனால உட்காந்து பேசி அங்க ஒரு பெரிய அணையை கட்டுங்க, நாமளே நேரடியாக வந்து பவானி வழியாக திருப்பி மேட்டூர்ல கொண்டு வந்து தண்ணியை நிரப்பிடலாம் அப்படின்னு விவசாயிகள் வந்து ஆலோசனை வழங்கி இருக்கின்றார்களாம். இந்த ப்ராஜெக்ட் நாங்க முதலமைச்சர்கிட்ட கொண்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர்கள் 7 பேரும் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்களாம். அதனால அனைத்து கட்சி கூட்டம் என்கின்ற பொழுது போராட்டத்தை வாபஸ் பெறுவதற்காகத்தான். அப்புறம் 2வது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடன் தள்ளுபடிக்காக போய் முதலமைச்சர் சந்திக்கணும்னு பார்த்தாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் சந்திச்சிட்டாங்க. இப்போ துறை வாரியா இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்திச்சுட்டு போங்க, அவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதை நான் நடைமுறைப்படுத்துறேன் அப்படின்னு முதலமைச்சர் வந்து உறுதிமொழி அளித்தாராம். அதனால்தான் 7 அமைச்சர்கள் வரிசையா வந்து உட்கார்ந்து துறை செயலாளர்களையும் அழைத்து வந்து விவசாயிகள் 24 சங்கத்தை சார்ந்தவங்க வந்திருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நேற்று வச்சிருக்காங்க. அதுலதான் கடன் தள்ளுபடி பற்றி நம்ம விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு அரசாங்கம் சார்பில் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, கடனை நாங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரியே வந்து தள்ளுபடி பண்ணிடலாம், ஆனால் மத்திய அரசாங்கம் போட்டிருக்கின்ற கண்டிஷன் தான் வந்து நம்மளை தடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, நீங்க கடனை தள்ளுபடி பண்ணலாம் இல்லை என்று சொல்ல, ஆனால் எந்த வங்கியில் இருந்து கடனை தள்ளுபடி பண்றீங்களோ அந்த வங்கிக்கு ஒரே தவணையாக எவ்வளவு பணம் போய் சேரணுமோ அந்த பணத்தை நீங்க அனுப்பி வைக்கணும். இப்போ மத்திய கூட்டுறவு வங்கியில் இருக்கின்ற அத்தனை கடனும் தள்ளுபடி பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரே தவணையில வந்து 3000 கோடி தள்ளுபடி பண்ணாங்கன்னா 3000 கோடி அப்படியே அனுப்பி வச்சிடணும். அதனால நிதி நிலைமை மோசமா இருக்கின்ற இந்த தருணத்துல கடனை ஒரே அடியா தள்ளுபடி பண்ணிட்டு 3000 கோடி கொடுக்க முடியாத காரணத்தினால தான் பகுதியாக தள்ளி கொண்டு இருக்கின்றோம். ஆனா விவசாயிகள் இவ்வளோ பிரச்சனையை சந்திப்பதை நாங்க பார்த்துட்டோம். கண்டிப்பா அடுத்த முறை விவசாய கடன் தள்ளுபடிக்காகவே நிதியை ஒதுக்கி நாங்க கடனை தள்ளுபடி பண்றோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அமைச்சர்கள் உறுதிமொழி அளித்திருக்கின்றார்களாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க, நீங்க கடனை எப்போது வேண்டுமானாலும் தள்ளுபடி பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, அதனால நீங்க தள்ளுபடி பண்ணித்தான் ஆகணும். ஆனா அது வரைக்கும் எந்த வங்கியா இருந்தாலும் சரி வட்டி கேட்காம கடனை கட்டுங்க அப்படின்னு சொல்லாம பாத்துக்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதெல்லாம் நாங்க பரிசீலிக்கிறோம். இனிமே விவசாயிகள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடந்த காலங்களில் அந்த கடனை கட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா புதிய கடனை வாங்கியிருந்தீங்கன்னா புதிய கடனுக்கான வட்டியும் தொகையும் நீங்க கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். இன்னும் சில கோரிக்கை வச்சிருக்காங்க. நெல்லுக்கு ஆதார விலை 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு, கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது வறட்சி நிவாரணம் கொடுக்க கூடாதா, தண்ணி இல்லாம தான் காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்களாம். முதலமைச்சர் கிட்ட ஆலோசனை நடத்தி விட்டு நாங்க உங்களுக்கு வறட்சி நிவாரணங்கள் அறிவிக்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். விவசாயிகள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா பேசினாங்க. நம்முடைய கோரிக்கை அத்தனையும் வந்து செவி கொடுத்து கேட்டாங்க. 2 மணி நேரம் நாம பொறுமையா சொல்ல அமைச்சர் பெருமக்கள் ஒட்டுமொத்த பேரை கேட்டுக்கொண்டார்கள். அதனால கண்டிப்பா என்னுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அவன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினான்னா அதனால ஒரு பயணம் இல்லை என்பதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி நம்மளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தேவையில்லை. ஏன்னா அவனே சட்டப்பூர்வமாகத்தான் நம்ம கிட்ட கடிதத்தை எழுதி ஏப்பா அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அவன் சட்ட பிரகாரம் போகும்போது நம்மளும் சட்ட பிரகாரம் தான் போகணும். அதனால ஏற்கனவே தீர்மானம் இயற்றப்பட்டு இருக்கிறது. ஸோ இனிமே சுப்ரீம் கோர்ட்டு தான், காவிரி மேலாண்மை வாரியம் தான் மேகதாதனை கட்டக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னு விவசாயிகளை பேட்டி அளித்தார்கள். ஆனா அனைத்து கட்சி கூட்டம் வேண்டாம் என்று சொல்றாரு பாருங்க.
யாரு பிஆர்பி பாண்டியன் விவசாய சங்க தலைவர். அதுதான் தப்பு என்று நினைக்கிறேன். எப்படி ஒரு போராட்டத்தை நிறுத்தணும்னா கூட அனைத்து கட்சி கூட்டம். அணையினுடைய நிலவரம் கர்நாடகாவில் எப்படி இருக்குது, தரக்கல்னா என்ன ஆகும் அப்படி சொல்றதுக்கு கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டம். அதே மாதிரி இங்க நம்முடைய ஒற்றுமையை காட்டுறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம். இரண்டாவது, சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம். எதிர்கட்சியில் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்களா என்று சொல்லி அரசியல் செய்யறாங்க. அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்காவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இரண்டாவது, ஏற்கனவே இயற்றப்பட்ட தீர்மானத்தில் முரண்பாடுகள் இருக்குது. அந்த முரண்பாடுகளை பேசி தீர்க்க வேண்டும். அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். ஆனா விவசாயிகளே சொல்றாங்க அனைத்து கட்சி கூட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் காவிரியின் குறுக்கே மேகதாடுல அணை கட்ட முடியாது என்று கர்நாடகாக்கார முடிவுக்கு வந்து நீங்க ஒப்புதல் அளித்தாதாங்க கட்ட முடியும், தயவு செய்து பரிசீலனை பண்ணுங்க, சரியான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது மேகதாது அணை தொடர்பாக பேசலாம், நீங்க கர்நாடகாவுக்கு வாங்க நாங்க அழைக்கிறோம் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கின்றார்களாம். இதுவே விவசாயிகளுக்கு நிம்மதி பெருமூச்சு. ஏன்னா மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது, அதோட உச்ச நீதிமன்றமானது தமிழகத்தினுடைய அனுமதி தேவையில்லை என்று சொல்லிட்டாங்க. அப்புறம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து காவிரி மேலாண்மை வாரியமா இருந்தாலும் சரி, அதே உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சரி, டிபிஆர் ரெடி பண்ணி கொண்டாட சொல்லியிருக்கிறாங்க. டிபிஆர்னா டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொண்டாட சொல்லியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் போச்சு, பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மேகதாதுல உங்க அனுமதி இல்லாம கட்ட முடியாது, நாங்க எதுவுமே பண்ண முடியாது என்ற நிலைக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பதனால நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளரும் சரி அனுமதிப்பாங்களா அணை கட்டுறதுக்கு? அதனால விவசாயிகளுக்கு காவிரி தொடர்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இரண்டாவது, கே நேரு அவர்களுக்கு கருணையே காட்டாத நீதிமன்றம். நம்முடைய கே நேரு அவர்கள் வந்து வருமான வரி கட்டுறாரு கிட்டத்தட்ட 2012 2013, பிறகு 2017 2018, 2012 2013 அப்ப கட்டின வருமான வரித்துறையினுடைய கணக்கும் 2017 2018 கட்டின வருமான வரித்துறையினுடைய கணக்குக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. உடனடியாக வருமான வரித்துறையினரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கே நேரு, அவங்க தம்பி மணிவண்ண மற்றும் இன்னும் 2 தம்பிகள் எல்லார் வீட்டிலையும் போய் அதிரடியாக ரெய்டு நடத்துறாங்க. இருக்கின்ற ஆவணங்களை அள்ளி செல்கின்றார்கள், பென்டிரைவை கைப்பற்றுகின்றார்கள். அப்படி கைப்பற்றுகின்ற பொழுதுதான் ஒரு உண்மையானது தெளிவாகிறது. அவங்க வருமானத்துக்கு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு 11 கோடிக்கு வந்து முதலீடு செய்திருக்காங்க. இந்த முறைகேடுகள் வந்து வருமான வரித்துறையானது கண்டுபிடித்து விட்டது. உடனடியாக கே நேரு மீது புகார் அளிக்கிறாங்க. எங்க புகார் அளிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வருமான வரித்துறையிலே வந்து ஒரு விசாரணை அமைப்பு இருக்குல்ல, அந்த விசாரணை அமைப்பு கிட்ட வந்து புகார் அளிக்கிறாங்க. அவங்க விசாரித்து விட்டு கடைசியில 2025 மார்ச் மாசம் எல்லாமே பக்காவா வருமான வரி கட்டியிருக்காரு, அவர் மீது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி பண்றாங்க. பிறகு வருமான வரித்துறையானது டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி என்று தான் நினைக்கிறேன், மீண்டும் வருமான வரித்துறையினுடைய ஆணையர்கிட்ட வந்து இந்த விஷயங்களை மேல்முறையீடா கொண்டு போறாங்க. அப்படி மேல்முறையீட்டில் வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே அதே டிசம்பர் மாசமே வந்து கே நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியா தான் வரி கட்டியிருக்கிறாரு, கணக்கை காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிடுறாங்க. பிறகு வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் நிகழ்து தமிழகத்தில். இந்த முறை கே நேரு அவர்களை சிக்க வைத்து விட வேண்டியதுதான். நம்மளும் 2017 2026 வரைக்கும் 9 வருஷமா கே நேருடைய முறைகேடுகளை உண்மைன்னு நிரூபிக்கணும். சட்டவிரோத பண பரிவர்த்தனை, அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த விஷயத்தை கண்டுபிடிச்சும் தண்டனை வாங்கி தர முடியலே அப்படின்னு ஒரு புழுக்கம். அதனால வருமான வரித்துறை ஆணையரை தள்ளுபடி செய்த அந்த வழக்கை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. உயர்நீதிமன்றத்தில் கே நேரு அவர்கள் முறைகேடாக சம்பாதித்தது, முறைகேடாக முதலீடு பண்ணது, அவர்கிட்ட வந்து திரட்டப்பட்ட ஆவணங்கள், பென்டிரைவ்கள் எல்லாவற்றையும் ஒப்படைச்சாங்க. உடனே கே நேருக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது கே நேரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது சிவில் வழக்கா இருப்பதனால, வருமான வரித்துறையிலே 2 முறை மேல்முறையீட்டுக்கு போனதுனால அங்க தவறு எதுவும் நடக்கல என்று சொன்ன பிறகு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். இது பழிவாங்குகின்ற நடவடிக்கை தானுங்கோ. ஏன்னா அரசாங்கம் மாறி இருக்கிறது. அரசு வழக்கறிஞர் வந்து வருமான வரித்துறைக்கு ஒத்துழைத்து என்னை முடக்க பார்க்கின்றார்கள், இந்த வழக்கில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லையோ எல்லாமும் இருக்குதோ, நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க சீக்கிரமா இந்த மேல்முறையீட்டுக்கு பதிலளிக்க பாருங்க,
தகுந்த ஆவணங்களை கொண்டு வந்து சமர்ப்பிப்பீங்க, இல்லைன்னு வச்சிங்களேன் கைது தானுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் விஜயை கண்டு நடுங்கி போய் இருக்கின்றார்கள். இப்ப KN நேரு அவர்களுக்கு கெச்சி போட்டாச்சு. ஏற்கனவே இடி ஆனது KN நேரு மீது 3 வழக்கு போட சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக கொண்டு வருகின்ற தீர்மானத்தை ஆதரிக்கணும், இல்லைன்னா வெளிநடப்பு பண்ணணும். அப்படி எதுவும் செய்யலன்னு வச்சுங்களேன், விஜயுடன் சேர்ந்துக்கிட்டு திமுக முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் கம்பி எண்ணெய் வச்சிருவாங்க. அதனால KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரை இந்த வழக்கில் இருந்து வெளியே வந்தோன்னு நினைச்சாரு. ஆனா நீதிமன்றமானது கருணை காட்டவே இல்லை. நீங்க கணக்கு காட்டித்தான் ஆக வேண்டும், போங்க பதிலளிங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. KN நேரு பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் எப்போதும் அழுதுகிட்டே தான் இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கின்றார். பதிலளிக்கின்ற போது கூட விஜயெல்லாம் ஒரு முதலமைச்சர், அவங்கெல்லாம் அரசியல் களத்தில் வெற்றி பெறாங்க, நாம என்னையா பண்ணோம், 50-60 வருஷமா அரசியல் தலைவராக இருந்து அப்படின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே கைது பண்ணதுனால நம்மெல்லாம் சும்மா விட்டு வைப்பானுங்களா அப்படின்ற கவலையும் அவங்களுக்குள்ள இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நன்றி நண்பர்களே.